எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 பேர் கிட்ட சேர்ந்து பண்ணுறோம். தம்பி, அண்ணன், தம்பி எல்லாமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஒரு பிரியாணி கடை வைக்கலாம் அப்படின்றது எப்படின்னா அது? நாங்கள் பொதுவாகவே பசங்க எல்லாருமே சுற்றின்னு தான் இருப்போம். எங்கன்னா போய் சாப்பிட்டுனே எங்கெங்க நல்லா இருக்கும் அந்த மாரி தான் சாப்பிட்டு இருந்தோம். அதுமாரி சாப்பிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஆசை, எல்லாமே ஒரு நல்ல ஃபுட்டு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம புளியந்து போயிருக்கோம். இங்கே திருவேற்காடு பீஃப் பிரியாணி போய் சாப்பிட்ருக்கோம். அப்போ நிறைய கடையெல்லாம் சாப்பிட்ருக்கோம். சரி, நம்மளுக்கு ஒரு நல்ல நம்ம ஒரு இதுவாக பண்ணணும். அது சொல்லுங்க பிரதர், நேம் சொல்லுங்க. செல்வா. எப்படி இருக்காங்க பிரியாணி? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்கள் என்ன பிரியாணி வாங்கிருக்கீங்க? சிக்கன் பிரியாணி. ஓகே, இப்போ அவங்க கொடுக்குற அந்த ஒரு ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குங்களா? நேம் முனீஸ்வரன். எப்படி இருக்கு அவங்க பிரியாணி? எப்படி இருக்கு? எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. சாப்பிடுவோம், அடிக்கடி இங்கே தான் சாப்பிடுவோம். ஓகே. பீஃப் பிரியாணி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பீஸ்லாம் செமையாக வந்துருக்கு. எப்படி அவங்க கொடுக்குற அந்த ஒரு ப்ரைஸ்க்கான ஒர்த் இருக்குங்களா? 100 rupees தான் பீஃப். ஓகே, அருமையாக இருக்குது. சூப்பர். குவான்டிட்டி நிறையா இருக்குது. ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. ஆமாம், நிறைய இடத்துல வந்து பார்த்தா ஸ்வீட் மிஸ்ஸிங் ஆகும். ஸோ இங்கே வந்து ஸ்வீட். உங்களுக்கு வந்து உங்ககிட்ட என்ன பிரியாணி பிடிச்சிருக்கு? பீஃப் பிரியாணி தான். பீஃப் பிரியாணி தான். சிக்கனும் நல்லா தான் இருக்கும், ஆனால் பீஃப் அதோட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சூப்பர் சூப்பர். சொல்லுங்க பிரதர், உங்க நேம் சொல்லுங்க. என் நேம் சதீஷ். எப்படி இருக்கு அவங்க பிரியாணி? எப்படி இருக்கு? வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. ரெகுலராக இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமாம், டெய்லி வந்து இங்கே சாப்பிட்றேன் நான். ஓகே. இவங்க பிரியாணி உங்களுக்கு எப்படி பிடிச்சி போச்சு? என் ஃப்ரெண்டு வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அவன் தான் சொன்னான் இங்கே சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒரு நாள் வந்தேன், சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிச்சேன். ஸோ மக்கள்கிட்ட வரவேற்பு எந்த மாதிரி வந்துட்டு இருக்கு? நல்லா தான் வருது. இது வரைக்கும் எந்த குறையும் கிடையாது. எல்லாமே நல்ல என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம சாப்பிட்டு ஒரே வாட்டி தான் வந்து சாப்பிட்டாங்க. இன்றைக்கி ஒரு 7 பிரியாணி கிட்ட வந்து வாங்கிட்டாங்க.